வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. சென்னை தாம்பரம் அருகே படப்பையில் ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து 13 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர். நம்பர் பிளேட் இல்லாத காரில் வந்தவர்கள் வங்கியின் ரகசிய குறியீட்டு எண்ணை பயன்படுத்தி கொள்ளையடித்திருக்கின்றனர். டெக்னிக்கல் கொள்ளையர்கள் சிக்குவார்களா? சென்னை தாம்பரம் அருகே படப்பை மெயின் ரோட்டில் சவுத் இந்தியன் வங்கியும் அதன் அருகிலேயே வங்கிக்கான ஏடிஎம் மையமும் உள்ளது. ஏடிஎம்முக்கு பணம் நிரப்பும் ஊழியர்கள் கடந்த 6ஆம் தேதி மாலையில் வங்கி ஏடிஎம்மில் 23 லட்சம் ரூபாய் பணத்தை நிரப்பினர். ஒருமுறை பணம் நிரப்பிய பின்பு வழக்கமாக 4 அல்லது 5 நாட்களுக்கு பின்புதான் மீண்டும் வந்து பணம் நிரப்புவார்கள். ஆனால் இந்த முறை 2 நாட்களிலேயே ஏடிஎம்மில் பணம் இல்லை என தகவல் வந்துள்ளது. வங்கி அதிகாரிகள் ஏடிஎம்மை ஆய்வு செய்தபோது மொத்தமாக பணம் குறைந்திருப்பதை கண்டுபிடித்தனர். வங்கியின் உயரதிகாரிகள் ஏடிஎம் நிபுணர்கள் வந்து ஏடிஎம்மில் உள்ள ரகசிய கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது நம்பர் பிளேட் இல்லாத ஒரு காரில் வந்த 4 மர்ம ஆசாமிகள் ஏடிஎம் மையத்திற்குள் நுழைவது பதிவாகியிருந்தது. அவர்கள் ஏடிஎம்மின் ரகசிய குறியீட்டு எண்ணை பயன்படுத்தி அதை திறந்து உள்ளிருந்த பணத்தை கொள்ளையடித்திருப்பது தெரிந்தது. முதல் நாளில் 8 லட்சம் ரூபாய், மறுநாள் 5 லட்சம் ரூபாய் என மொத்தம் 13 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்திருப்பது சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. இதையடுத்து சிசிடிவி ஆதாரங்களுடன் வங்கியின் மேலாளர் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தில் புகார் செய்தார். வங்கியின் ரகசிய பின்கோடு நம்பரை பயன்படுத்தி கொள்ளை நடந்திருப்பதால் வங்கி பணியாளர்கள் யாரோ கொள்ளையர்களுக்கு உதவி செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. ஏடிஎம் எந்திரத்தை உடைக்காமல் டெக்னிக்கலாக நடந்த கொள்ளை சம்பவம் போலீசாரையும் வங்கி அதிகாரிகளையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. காஞ்சிபுரம் வண்டலூர் நெடுஞ்சாலையில் 24 மணி நேரமும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்துள்ள கொள்ளை சம்பவம் தாம்பரம் பகுதி மக்களை அச்சப்படுத்தி உள்ளது. ஏடிஎம் கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது.